குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி 3 கிரகங்களும் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைவு. இங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான், சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறதுனால இங்கே சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. அதாவது லாபமும் பாக்கியமும் பரிவர்த்தனை ஆகுது. அற்புதமான விஷயம் இது. ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல மாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, தனம், வாக்கு, குடும்பம், குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய பழக்க வழக்கம், பேச்சுவார்த்தை, மற்ற எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். உங்களுடைய ராசிக்கு அவர் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க அந்த சூரியன் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, சூரியன் 8ல் மறைகிறது அப்படிங்கிறது நன்மையான பல விஷயங்களில் நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. என்ன ஏது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் 12ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5-10க்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகுது. செவ்வாய் நேர்கதிக்கு வர்றார். மாசி 12 24 பிப்ரவரி 2025 அன்னைக்கு அந்த செவ்வாய் பகவான் வக்ரம் நிவர்த்தி அடையுது. ஒரு நல்ல நியூஸ் கடகராசிக்கு. என்னதான் அவர் விரயத்தில் இருந்தாலும் வக்ரம் இல்லாமல் இருக்கிறதே நல்ல விஷயம்தான். அடுத்ததாக மாசி மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3-12க்கு அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனத்தில் அந்த புதன் பகவான் நீச்சம் இருந்தாலும் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். பரிவர்த்தனையில் குரு அங்கே பலமடையுது. அப்படிங்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுது. உங்களுடைய ராசிக்கு 3-12க்கு அதிபதியான புதனுக்கு இப்போ 3ஆம் இடம் நல்ல பலமடையுது. அதே நேரத்தில் 12ஆம் இடமும் பலமடையுது. ஸோ நன்மைகளும் தீமைகளும் கலந்த அமைப்பாக தான் புதன் உங்களுக்கு பலன் தர போகிறார். என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வு மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி அவர் தான். அதே போல் லாபத்தை தரக்கூடிய கிரகம் அவர் தான். அவர் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமடைகிறதே நல்ல விஷயம். 4ஆம் அதிபதி 9ல், 11ஆம் அதிபதி 9ல். இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு ரொம்ப அருமையான ஸ்தானம். ஆனால் மாசி 17ஆம் தேதி அந்த சுக்கிரன் வக்ரம் அடையுது. வக்ரம் அடைந்து உச்ச ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானால் நீச்ச பலன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. ஸோ அது இங்கே எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்குது, என்னென்ன விஷயங்களுக்கு நன்மையாக மாற்றி தருது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சுக்கிரனுடைய நகர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி. இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரும். அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன் 100க்கு 100 அப்படியே உங்களுக்கு நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில், அதாவது தசாபுத்தியெல்லாம் இல்லை சார் அப்படின்ற பட்சத்தில் அப்பவும் பலன் நடக்கும். அதில் அந்த நடக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸை கொடுத்துட்டாது. இப்போ லாபம் அதிர்ஷ்டம் நான் சொல்லிட்டேன், அதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா
அதே மாதிரியான நல்ல லாபத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும். தசாபுத்தியாக இல்லைன்னா 2 லட்ச ரூபாய் விழுகிற இடத்துல லாபம் கிடைக்கிற இடத்துல வெறும் 2000 கிடைக்கும். அது அன்றாட வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக போய்விடும். பெரிய மாற்றங்கள் அது கொடுக்காது. 2 lakhs அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு லாபம் அப்படிங்கும்போது அது பெரிய மாற்றம் தான் இல்லையா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போது முதன்மையாக சூரியனை பார்த்துடலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, குடும்ப ஸ்தானத்திற்கு அவர் தான் அதிபதி. குடும்ப அமைச்சு கொடுக்கறதுலையும் முதன்மை வகிக்கக்கூடிய கிரகம் அவர் தான். உங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்களுடைய நடத்தை என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். உங்களுடைய ராசிக்கு இது நாள் வரைக்கும் 7ஆம் பாவத்தில் இருந்தார். மாசி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவத்திற்கு அந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். இப்போ 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டுட்டா, 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் பாருங்கள், 2ஆம் அதிபதி தனம்பாக்கு குடும்பத்திற்கு அதிபதி 8ல் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்துருவார் இல்லையா? 2ஆம் இடத்தை பார்த்துருவார் இல்லையா? அது ஒரு நல்ல விஷயம். இதில் நிறைய நெகட்டிவிட்டி இருந்தாலும் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன ஏதுங்கிறது முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை பார்ப்போம். உங்களுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களோடு இசைந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஆகலை, என்னதான் பண்ணுறது, நம்ம ஒத்துமையாக இருக்கோம், நம்ம குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆகவே மாட்டேது நம்ம நினச்சிருக்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குடும்பமும் உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் எல்லாம் தீர்ந்துடும். நம்ம ஒன்று இருந்தால் போதும், சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நிறைய நபர்களுக்கு சம்மந்தியெல்லாம் ஒன்றா சேர்ந்து குழந்தைகளோட வெளியில் குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கோ பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுது. சந்தோஷமாக நிம்மதியாக அந்த ஒரு பயணமும் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 2வது என்னென்னா, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பேச்சு, மற்ற விஷயங்கள் எல்லாமே 8ல் போய் உட்கார்றாங்காட்டி உங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, முன்னாடியே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதி அது இந்த காலகட்டம் பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு ஆஃபரை கொடுத்துரும். மாதம் 100 ரூபா சேமிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது அது எதாவது மியூச்சுவலில் போட்டிருப்பீங்க, இல்லை ஷேரில் போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக பணம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் கடகராசிக்கு அது நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்குது. நம்மளோட லைஃப் ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு சேஃபாக நம்மளை கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுது. இது ஒரு நல்ல விஷயம். 3வதாக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தொழில் சம்மந்தமான விஷயங்களில் தங்குதடைகள் நிறைய சந்திச்சாச்சு கடகம். அப்போது அந்த தொழில் சம்மந்தமான விஷயங்களில், அரசியல் சம்மந்தமான விஷயங்களில் இது வரைக்கும் இருந்த தடைகளை, பிரச்சனைகளை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு தொந்தரவுகளை இந்த சூரியனுடைய நகர்வு கண்டிப்பாக குறைக்கிறது. பல நேரங்களில் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு, பிரச்சனை முடிஞ்சு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாமே வந்துடுது, எல்லாமே நடந்துடுது. ஸோ இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு அந்த சூரியன் கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விதத்தில் பாசிட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவாக இந்த அஷ்டமஸ்தானத்தில் இந்த சூரியன் மறைகிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, சிம்பிள், உங்களுடைய பணத்தை, உங்களுடைய சேமிப்பை இன்னொரு நபருக்கு தயவு செஞ்சு இந்த காலகட்டம் கொடுக்காதீங்க. இப்போது இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட அந்த காசை திருப்பி வாங்கவே முடியாது. அது கிணத்துல ஓட்ட கல் மாதிரி திரும்ப வரவே வராது. வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாயிடும். எப்படிங்க வாய்ப்புகளே அவங்ககிட்ட வாங்கவே முடியாதுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். தெரியாமல் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது பொருளாதார விஷயங்களில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை கையாளக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஓகே. 2வது, வயது மூத்த நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண் சம்பந்தமான பிரச்சனை, மூச்சு விடுறதுல சிரமம், தலைவலி, இந்த மாதிரியான தொந்தரவுகள் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது வயது மூத்த நபர்களுக்கு.
குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க சாமி அப்படின்னா படிப்பில் சுத்தமாக கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அட்லீஸ்ட் விளையாட்டுலையாவது கான்சன்ட்ரேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் விளையாட்டுலேயும் இருக்காது. யாருக்கிட்டையும் சகஜமாக பேசுறதுக்கே அந்த குழந்தைங்க யோசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் சொல்லுது. ஏதாவது ஒன்றை பார்த்து பயந்துருச்சோன்னு நினச்சிப்போம். அப்போ போய் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, சிறகடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்வோம். நலக்கம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி குழந்தைகளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது உங்களுடைய குழந்தைகள் கடகராசியாக இருக்கும் பட்சத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. அதே போல் இதற்கு முன்னாடி கொடுத்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு சாமி, இது வரைக்கும் எனக்கு அந்த காசு வரவே இல்லை, வரங்கிற நம்பிக்கையே போச்சு. ஏதாவது ஒரு 10% எனக்கு அந்த காசு கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் அந்த காசு பணம் உங்களுக்கு ஒரு முழுசாக கிடைக்காட்டியும் ஒரு 10% உங்களை வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த எல்ஐசியில் அப்புறம் இன்னொன்று அந்த உங்களுக்கு வந்து எல்ஐசியில் ஒரு பணம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. அதே போல் வந்து அந்த இஎஸ்ஐ பிஎஃப் இந்த அமௌண்ட்டு, கிராஜுவிட்டி அமௌண்ட்டு, பென்ஷன் சரியாக வரமாட்டேது, பென்ஷன் ஒன்றும் தூக்கமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. சரிங்களா? அதில் ஏதாவது ஒரு 10% உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். வருமானம் அதன் மூலமாக வர்றதுக்கு சான்சஸ் சொல்லுது. ஓகே, வேறு என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நடக்கும், சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அடுத்தவர்களுடைய குடும்பத்தை பற்றின பேச்சு தான் பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு உண்டு பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா, உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிறது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளையும் கசகசப்புகளையும் ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த சூரியனுடைய நகர்வு தொழிலில் இருந்து வந்த தடைகளை நீக்குது. அது ஒரு ஃபேவரான விஷயம்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம பேசாமல் இருந்தாலே அந்த சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமான பலன்களை செய்யும். நம்ம அதை இதையும் போட்டு பேசி பிடிச்சி நான் தான் இப்படித்தான் நம்ம கொஞ்சம் ஹெட்பைட்டாக பேச ஆரம்பிச்சிருவோம் இந்த காலகட்டம். அந்த பேச்சினாலேயே நம்மளுடைய காரியங்கள் நல்லபடியாக போயிட்டு இருக்க காரியம் கூட தடையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நாவடக்கம் கண்டிப்பாக அவசியம். சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு யோசித்து பேசுங்க அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் அஸ்தமனம் பண்ணுது. ஸோ அப்போது இந்த சூரியன் சனி பகவான் அஸ்தமனம் பண்ணும்போது பாருங்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கை துணையுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொன்னாலும் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய கருத்துக்களை அவங்க செய்யணும், அவங்கள அப்படியே கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் பேக் எண்டில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிறது இங்கே சொல்லுது. ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அப்போ வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்குது. அதே போல் வந்து சமுதாயத்தில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரிங்களா? ஒரு தலைவராக இருக்கிறீங்க, ஒரு இடத்துல பெரிய லெவலில் ஒரு போஸ்டிங்கில், ஏன்னா கடகம் வந்து நிறைய போஸ்டிங்கில் ஒரு தலைமை பண்பில் நம்மளுக்கு கீழே ஒரு 20 பேர் 30 பேர் வேலை செய்வோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி கடகத்திட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு பதவியில் அமர்ந்து இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களோ, உங்களுக்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ சரியான ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு தராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது இந்த மாதம் மட்டும்தான். இந்த காதலை வைங்க, அந்த காதலை விட்டு உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அது அடுத்த மாதம் மாறும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்க வேண்டாம், அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வந்து இங்கே கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது. எப்படின்னா பிரேக் ஆகும், உங்களுக்கு அவர் சரியான நபர் இல்லையோ அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்மளோடையே ட்ராவல் பண்ணால் தானே அது பிஸ்னஸ் நல்லா போகும். நானே இந்த பிஸ்னஸ் இழுத்துட்டு போனோமா, இவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேறான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அதனால் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட இருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். அந்த பிரேக்கப் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. இது கணவன் மனைவிக்குள்ளே இது இருக்கும், ஆனால் அது வந்து சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. ஏன்னா 2ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால கொஞ்சம் சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் கண்டிப்பாக தவிர்த்தணும். ஏன்னா அவங்களுக்கு 8 கூடியவர் 2ல் இருக்கிறார், உங்களுக்கு 2 கூடியவர் 8க்கு போயாச்சு. ரொம்ப ரொம்ப கவனம். கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் வரவே கூடாது. வாக்குவாதம் பண்ணிங்கன்னா பிரிவினை தான். மைண்டில் ஸ்ட்ராங்காக பாட்டி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த
செவ்வாய் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு 5, 10க்கு அதிபதி 12ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு மாசி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும். அதன் பின்பு அந்த செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் வக்ர நிவர்த்தி அடையுது. இப்போ செவ்வாய் அங்கே வக்ர நிவர்த்தி அடையுது அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் சரியாகும். இந்த காலகட்டம்லாம் வந்து அந்த விருச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு 5ஆம் இடம். அந்த அதிபதி தான் செவ்வாய். அவர் போய் 8ல் மறையிறாரு தன் வீட்டுக்கு. அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போல் நம்ம எது வேணான்னு சொல்கிறோமோ அதை தான் அந்த குழந்தை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில முரணான விஷயங்கள் இந்த காலகட்டம் சரிகட்டப்படும் அப்படிங்கிறது சொல்லுது. இது வரைக்கும் குழந்தைக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் நீங்கும். குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லுது. அதே நேரத்தில் தொழில் சார்ந்து புதிய மாற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கான ஒரு விஷயத்தில் இருப்பீங்க. இப்படித்தான் பண்ணுவேன், இந்த தொழில் இப்படித்தான் மாற்றம் பண்ண முடியும், இதுதான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இதுக்கு மேலே வேறு வழியே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாசி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே தொழிலை நல்ல முறையாக விரிவுபடுத்துவதற்கு உண்டான ஒரு நல்ல வழி, நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு சூழல் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. மாசி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே நிறைய பேர் தொழிலில் இடமாற்றம் செய்கிறதுக்கு உண்டான பிளான் எல்லாம் போடுவீங்க. அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் தொழில் சார்ந்த அலைச்சலை இந்த மாதம் முழுக்க நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். தொழிலில் நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல ப்ராஃபிட்டை பார்க்க முடியாது. அப்போ உடல் உழைப்பும் வேணும், அலைச்சலும் உண்டாகணும், நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அது எல்லாத்தையும் பண்ணும்போது தான் உங்களுடைய தொழிலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே போல் வந்து இந்த காலகட்டம் உங்களுடைய விருப்பங்களை யாருக்கும் வெளிப்படுத்தாதீங்க. நான் இதுதான் நினைக்கிறேன், நான் இதை தான் செய்ய போகிறேன், உங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை வெளியில் சொல்லாதீங்க. அதற்குண்டான அங்கீகாரம் சுத்தமாக கிடைக்காது. வேஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த டைம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு, நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. சரிங்களா? இது குட் ஆர் பேட் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேடு. மனசுக்குள்ள இருக்கிறது மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதே போல் வந்து மேற்கல்வி படிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்க, உயர்கல்வியில் மேற்கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். அதில் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தீசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் படிக்கிறவங்களுக்கும் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிடுது அப்படிங்கிறது. ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக போகக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுது இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது. நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு பொங்கல் வைக்கவோ பிடிக்கவோ ரொம்ப நாளாக வேண்டுதல் இருக்குது, முடியல அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய நண்பர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாசி மாதத்தில் கடகராசிக்கு குலதெய்வத்தினுடைய அருள் ஏதோ ஒரு வகையில் கனவுல வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய நபர்களுக்கு கனவுல குலதெய்வம் தெரியும், இல்லை குலதெய்வம் வந்து கனவுல வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு காட்டுது. ஆயுதம் ஏந்திய தெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இது வந்து செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூடவே சகோதர வழி உறவுகளுக்கும் தாய் வழி உறவுகள் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக செலவுகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. இதே நேரத்தில் அந்த செலவுகளை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, நிலமாகவோ வீடு, இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக சுப செலவுகளை செய்யுங்க. வீட்டில் ஒரு மங்களகாரியம் நடக்கிறதுக்கும் அதற்கான செலவுகளை செய்வதற்கும் உண்டான பிளானை போடுங்க. கண்டிப்பாக அது உங்கள் காசு வீண் போகாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அடுத்ததாக புதன் பகவான். புதன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மாசி மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். நல்ல ரிலீஸ் கடகத்துக்கு. ஏன்னா 3 கூடிய இருந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதை சரி செய்யும் விதமாக இந்த மாசி 15 27 பிப்ரவரி 2025 அன்னைக்கு புதன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடத்துல தான் புதன் நீச்சமே. அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய வீட்டில் வந்தாச்சு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையில் குரு எப்படியும் பலமாகிறாரு. அப்போ இந்த 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன், நல்லா புரிஞ்சுக்கும், 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துறாரு. விபரீத ராஜயோகங்களோட என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு வந்து நீச்சம் பெற்ற கிரகம் ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய ஒரு ரெண்டும் ஒரே ராசியில் இருக்குது அப்படின்னா அது நீச்ச பங்க ராஜயோகமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது அப்படின்னா முதல்ல ஒரு கெடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அப்போது
முதல்ல இருந்த மாதிரியே இந்த மாசி 15க்கு மேலேயும் காரிய தடைகள், புது முயற்சிகளுக்கு உண்டான தடைகள் இருக்கும். அந்த மாசி 15க்கு மேலே எடுக்கக்கூடிய விஷயங்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முதல்ல தடையை சந்திச்சு பின்னாடி நல்ல ரிசல்ட்டை நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல குரோத்தை கொடுத்துருது. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான மாற்றங்கள் நிறைய நடக்குது. உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிடணுமோ, எதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமோ, என்னென்னலாம் இருந்தால் நான் அடுத்தடுத்து என்னோட கெரியரில் டெவலப் ஆகி போவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையும் இந்த மாசி 15க்கு மேலே கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்குண்டான வழிதடம் கிடைக்கும், அதுக்குண்டான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகளாக இருக்கும். அதுவும் அதே போல் தந்தைக்கு வர வேண்டிய சொத்து சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தந்தை பேரில் சொத்து பத்து, வீடு, நிலம், வாகனம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஸோ அதுவும் நல்ல விஷயம். அதே போல் இந்த 3ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம், பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயம், இஎன்டி, ஸ்கின் தொந்தரவுகள் ஏதாவது இருந்துட்டு இருந்தது, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி 3ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும். சகோதர வழி உதவிகளால் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு உண்டான மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், ஒரு வெளியூர் வெளிமாநில பயணம் போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலை, சகோதரத்தினுடைய உதவி, சகோதரத்தினுடைய சப்போர்ட்னால அது நடக்கலாம். இல்லைன்னா மாமனார் அந்த உதவியை செய்வார். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதனினுடைய நகர்வு பாசிட்டிவாக இருக்குது. ஃபைனலாக சுக்கிரன் மாசி மாதம் 17ஆம் தேதி 1/3/2025 அன்னைக்கு வக்ரம் ஆரம்பிக்குது சுக்கிரனுக்கு. அப்போ தான் வக்ரம் ஆகிறார். சுக்கிரன் வக்ரம் ஆகிறதுனால அதான் நெகட்டிவா அப்படின்னு கேட்டால், கடகலக்கணத்துக்கு ஒரு பாதகாதிபதி வக்ரமான ஆயிட்டு போகிறார். நல்லது, தப்பில்லை. அதாவது உங்களுடைய திறமைக்கான முழுமையான அங்கீகாரம் இந்த காலகட்டம் கிடைக்கும். முழு அங்கீகாரம் கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. 4ஆம் அதிபதி போய் 9ல் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்போது தாய் தந்திரிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் 2 பேரும் ஒற்றுமை அடைஞ்சிருவாங்க. அதே பிரிந்த தாய் தந்தீர் இணையறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லிடுது அப்படிங்கிறது. 2வது, உறவுகள். இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறது, பேக் போனாக இவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உறவுகளை பெருமைப்படுத்தும் விதமாக உங்களுடைய நடத்தை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. யாரெல்லாம் உங்களை தப்பாக சொன்னாங்களோ அவங்க முன்னாடியில் வாழ்ந்து காட்டுவீங்க. அவங்க என்னென்னவெல்லாம் தப்புன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் தப்பில்லைன்னு நிரூபிப்பீங்க. அதெல்லாம் அந்த காலகட்டம் நடக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேலையில், தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் நிறையா இருந்தாலும் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கான அலைச்சலாகவே இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லுது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளினுடைய ஆதிக்கம் இந்த காலகட்டம் அதிகமாகும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாதிக்கம் மிகுந்த ஒரு சூழலை இந்த காலகட்டம் காட்டுது. இப்போது என்ன சொல்கிறது, வாழ்க்கை துணைக்கு பவரா இல்லை மனைவிக்கு பவரா, கணவனுக்கு பவரா கடகராசிக்கு அப்படின்னு கேட்டுட்டா இந்த காலகட்டம் மனைவிக்கு தான் பவர் அதிகம் அப்படிங்கிறது சொல்லுது. அப்போது திறமைக்கான அங்கீகாரம் 11ஆம் அதிபதி 9ல் எல்லாமே சாதகமாக இருக்குது உங்களுக்கு. அப்போ லாபம் அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பாக கிடைக்கும். அதை சரியான வகையில் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வக்ரம் பெற்று ராகு கூட இருக்கிறதுனால தவறான வழியில் கூட அந்த லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரியான வழியில் அந்த லாபம் வருதா அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டால் போதுமானது. சுக்கிரன் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கார். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. ஓகே, இது நிறைய பாசிட்டிவ் இருக்குது இல்லையா, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. இப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயங்களுக்கு போங்க. தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு மாறும். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.